ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. வேறு லெவல்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. நம்ம பாரதி எடுத்துகிட்டு அதில் லவ்வரோட ஃபோன் நம்பரை கரெக்டாக பார்த்துடுறாங்க. அந்த சமயத்தில் ஆதி வர்றப்ப தெரியாத மாதிரியே ஃபோனை அங்கே வச்சுட்டு எஸ்கேப் ஆகி டக்குன்னு வந்துடுறாங்க. லதா கிட்ட சொல்கிறாங்க, நான் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே கண்டுபிடிச்சி அவங்க லவ்வரோட பேர் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அவர் சீக்ரெட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காரு ஏன்னு போட்டு. அதனால் நீ அந்த நம்பருக்கு லவ் மெசேஜாக ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு நம்ம ஆதிக்கு தெரியாமல் அவங்கள வர சொல்லணும். எப்படி வர சொல்கிறது அப்படின்னோன்னா, நான் ஆதிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் நீ போய் டெக்ஸ்ட் பண்ணி அவங்கள அந்த பார்க்குக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு வர சொல்லிடு. அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணி வச்சிடலாம். நிச்சயமாக அதே சமயத்தில் சாரதாமாவையும் வர வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. பாரதி, நீ வர வேறு லெவலில் ஐடியா பண்ணுறது தெரியுமா? எப்படியும் ஆதியை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிடுவா போல் அப்படின்னோன்னே, அது ஆதிக்கு கல்யாணம் லவ் மேரேஜ் நடக்க போதா எதுவும் நடக்க போகுதுன்னு தெரியல, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். நீ முதல்ல ரெடி பண்ணு அப்படின்னோன்னே, ஆதியை வர சொல்லணுமே, அப்போ தானே நான் போய் மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்னோன்னே, சார் ஒரு நிமிஷம் வாங்கலைன்னு பாரதி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு டவுட் கேட்குறாங்க. இந்த பக்கம் லதா மறந்துடுறாங்க எல்லா விஷயம் பேசினதையும். பாரதி இங்கே ஆதிக்கிட்ட கிட்டக்க க்ளோஸாக நின்று டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபைல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி கையை கூப்பிடுறாங்க. அந்த சமயத்தில் லதா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தலையில் பலார்னு ஒரு அடி அடிச்சுட்டு கூப்பிட்றாங்க, இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு. எதுக்கு நீ என்ன அடிச்ச அப்படின்னோன்னா, மெசேஜ் பண்ணணும்ல, போ போ அப்படின்னு ஆதி பக்கத்துலேயே நிற்கிறாங்க. என்ன இதுன்னு ஆதி கேட்டோன்னா, அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பாருங்கள் சார், இந்த இடத்துல தான் எனக்கு டவுட் அப்படின்னு பின்னாடி திரும்பி காமிச்சிட்டு, மெசேஜ் பண்ணணும், போ போ அப்படின்னோன்னே, என்ன மெசேஜ் அப்படின்னோன்னே, எங்கே கூப்பிடுறது அப்படின்னா, பார்க்குக்கு தான். எந்த பார்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. தலையில் அடிச்சுட்டு, ஒன்றை போய் சொன்ன பாரு, ஒரு 4 மணிக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போய் மெசேஜ் அனுப்பு அப்படின்னோன்னா, சீக்கிரம் போ அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. அதே சமயத்தில் இங்கே ஆதிக்கிட்ட சமாளிக்கிறாங்க. பாரதி சமாளித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், இந்த இடம்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியா இல்லை, நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, இதில் ஒன்றும் சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இருக்குது அப்படின்னு இந்த பக்கம் ஆதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே யாருக்கும் தெரியாமல் ஆதி கேபினுக்கு போய் 4 மணிக்கு இங்கே மீட் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. அவங்களுக்கு ஆயிஷாவுக்கு அனுப்பி விட்டுறாங்க, ஆதியோட லவருக்கு அனுப்பி விட்ட வேகத்துக்கு இங்கே வந்துடுறாங்க. வந்தவுடனே டன் சூப்பர் அப்படின்னு கையில் சிம்பிள் காமிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அப்பாடான்னு நிம்மதி பெருமிச்சு விட்றாங்க பாரதி. இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னோன்னே, நானும் கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு, நீங்கள் 2 பேரும் போய் வேலையை பாருங்கன்னொன்னே ஆதி இந்த பக்கம் போயிடுறாங்க. லதா கையை பிடிச்சிக்கிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. என்ன இவ்வளோ வேகமாக அழைச்சிட்டு போகிறாங்க, நம்ம பார்க்குக்கு போகணும் வா அப்படின்னு. 4 மணிக்கு தானே போட்டிருக்கேன், மணி பாரு 3:45 ஆகி போச்சு, 15 நிமிஷத்தில் போகணும். அவர் காரில் போய்டுவார், நம்ம தான் பைக்கில் உருட்டிட்டு போகணும், வா போகலான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டே போயிட்டுருக்காங்க. ஆமாம், இந்த தடவை நிச்சயமாக ஆதியோட லவ்வரை பார்த்துடலாம். நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் ஒரு சைடாக, ஆனால் கிட்டக்க க்ளோஸ்அப்பில் தான் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வராங்க. ஆதி கரெக்டாக சொல்கிறப்ப பாரதியும் பார்த்து கேட்குறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குமா, எதுவாக இருந்தாலும் ஆதிக்கிட்ட கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. சொல்கிறீங்க அப்படின்னா, ஆதி நீங்கள் உண்மையிலே லவ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னா, ஆமாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, யாருங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அங்கே பாருங்களேன் அதில் அவங்க மூஞ்சியே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி கண்ணாடியை பார்க்குறாங்க. கண்ணாடி பார்த்து அடுத்த செகண்டே பாரதியோட ஃபேஸ் தெரியுது. நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஆதி சொல்கிறாப்புல. அதோட இந்த ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க. ஆதி வேறு லெவலில் ப்ரப்போசல் பண்ணிட்டாங்க. இனிமேல் பாரதி எடுக்க போடுற முடிவு தான் என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சாரதா அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.